அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் கமல் சார் அவர்களே, அம்மா பத்மா சுப்பிரமணியன் அவர்களே, இல்லைன்னாலும் பேர் சொல்லும் மரியாதை தானந்தன் அவர்களே, இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு முழு முயற்சி எடுத்து முதல் நாளிலிருந்து எங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பி இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்துடணும் என்று அழைப்பு விடுத்து இதை அற்புதமாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவிலே பங்கேற்றுக்கின்ற உள்ள ஐயா தம்பூர் ஐயா அவர்களே, ஐயாவுடைய டிஆர் அவர்களுடைய உதவியார் ஏந்தியம் அவர்களே, திருமதி டிஆர் அவர்களே, அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, அருள்பதி அண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு நாட்டு சங்கர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, நாங்கள் எல்லாம் மிகவும் நேசிக்கக்கூடிய ஐயா எல் சுரேஷ் அவர்களே, எனக்கு அவர்கிட்ட ஜாஸ்தி தொடர்பே கிடையாது. ஆனால் எனக்கு அவர் பின்னாடி இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம். ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு தான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ். பயங்கர டென்ஷன். தயாரிப்பாளர் மணி ஐயர் அவர்கள், அவருக்கு ஐயா சுரேஷ் ஐயா அப்படின்னு நெருங்கிய நண்பர். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல. 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ்ன்னு வச்சுட்டாங்க. எனக்கு டென்ஷன். 26 கூட்டு எண் 8 வருது. நம்மளை கவுத்துட்டாங்களா? நான் இல்லை, என் பொண்டாட்டி கவுத்துல தாலி கட்டணும்னே என் மனைவி ராசி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சினிமாவில் என்ன வேணாலும் நடக்குமே. இப்போ பயத்திலேயே இருக்கு. ரிசப்ஷன் நடக்குது, 2 நாள்ல ரிலீஸ். ரிசப்ஷன் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் என்னன்னா, நான் கூப்பிடாதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நாங்கள் எக்கனாமிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு கட்டுமான்ற டென்ஷனில் வேறு நின்றுட்டு. அப்போது திடீர்னு ஆரம்பிக்கிற படித்தாங்க. அவர் வந்த உடனே வாயா, இது நான் வேறு இவர் கூப்பிடவே இல்லை, இவரெல்லாம் வந்துட்டாரு, சாப்பாடு கரெக்டாக இருக்குமா? என்னுடைய திங்கிங். அப்போ சின்ன பையன் தான், கஷ்டத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஐயா சொல்றாரு, படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருக்கு, ராமானுஜம் கூப்பிட்டு காட்டினாரு, இந்த பையன் நல்லா வருவார், என்னுடைய அடுத்த படம் நீ தான் டைரக்ட் பண்றேன்னா அங்கேயே 2 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்தார். அதுதான் டிஆர் அவர். ஒரே நாள்ல என்ன லட்சாதிபதி ஆக்கிறதுக்கு இவர் உதவிகரமா இருந்திருக்கார். நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா மணியையர் அவர்களும் அவர் டிஆர் அவர்களும் அண்ணன் சுரேஷ் சார் அவர்களும் இவங்கெல்லாம் ஒரு டீம். அதே ஜிவி அவர்களும். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எஜமானிச்சு சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் வந்தோடனே ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு, உதயகுமார் இந்த படம் நல்லா ஓடுது அப்படின்னு. உடனே எனக்கு கை ஓடல, கால் ஓடல. ஆமாம் சார், மன்னன் நல்லா இருக்குன்னாங்க சார். மன்னனுக்கு அடுத்தது சின்ன கவுண்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ, சின்ன கவுண்டர் கலெக்ஷன் தான் பெஸ்ட்டு, டிஆர் சொன்னார் அப்படின்ட்டாங்க. அப்போன்னா இந்த டிஆர் என்றவர் எத்தனை விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன எல்லாருக்கும் சேரணுமோ அந்தந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்ன்றது தான் மிக மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு மாதிரி நான் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா அவர் சினிமா தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவராக மட்டும் இல்லாமல் இந்த சினிமா ஒட்டுமொத்த சினிமாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச தலைவர்கள்ல அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அதான் நினைக்கணும். நிறைய தலைவர்கள் அதை நினைக்கிறது இல்லை. ஒரு சிலரை தவிர போராடுறாங்க சில பேர் விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுக்காம இந்த சினிமா மறைந்த மாமேதை திரையுலக தந்தை டிஆர் அவர்களுடைய வழியிலே நமது திரையுலகம் செல்ல வேண்டும் என்று அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொண்டு அவருக்கு
ரொம்ப பாசம்னா ரொம்ப பாசம் வைப்பார் போது. அவருடைய தேட்டருக்கு பேரே பேர். திருவான்மியூர் ஜெயந்தியை நம்ம தேட்டராக தான் பார்த்துருக்கோம். பட் அது அவருக்கு உயிர். அந்த உயிரும் இந்த உள்ளங்களும் என்றென்றும் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.